அனைவருக்கும் வணக்கம். வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு வசிய முறை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இது பிரிந்து போன நபர்களை ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை. பிரிந்த காதலன் காதலி, பிரிந்த கணவன் மனைவி அல்லது பிரிய போகும் கணவன் மனைவி அல்லது காதலன் காதலி, இவர்களை சரி செய்ய, அதாவது யார் பாதிக்கப்பட்டவங்களோ, என்னுடைய காதலன் என்னை விட்டு பிரிய பார்க்குறான், அல்லது என்னுடைய மனைவி அல்லது என்னுடைய கணவன் அல்லது என்னுடைய காதலி அல்லது காதலன் யாரோ உங்களுக்கு வேண்டியவங்க உங்ககிட்ட நல்லா பழகிட்டு திடீர்னு உங்களை விட்டு பிரிஞ்சு போகிறேன், இனிமேல் உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்கிறவங்கள எப்படி சரி பண்ணுறது, அதற்குண்டான ஸ்ட்ராங்கான வசிய முறை என்ன, அதை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு வசிய முறை. ரொம்ப நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பார்த்தீங்கன்னாக்கா போதும். இந்த பதிவை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு பண்ணிங்கனாக்கா நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். அற்புதமான ஒரு வசிய முறை, பழமையான ஒரு வசிய முறை. இது நீங்களும் பயன்படுத்துங்க, வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம், மற்ற நாட்களில் பண்ணலாம். இது காலை நேரத்தில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது பண்ணுங்கள். ஞாயிற்றுக்கிழமை பண்ணிங்கனாக்கா நல்லா ரிசல்ட்டு கிடைக்கும். அப்படி முடியாதவங்க வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் பண்ணலாம். ஞாயிற்றுக்கிழமைலேருந்து சனிக்கிழமைக்குள்ளே காலையில் 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே நீங்கள் பண்ணலாம். எல்லா பதிவுலையும் சொல்கிற மாதிரி ரகசியமாக பண்ணுங்கள். யாருக்கும் தெரியாத மாதிரி பண்ணுங்கள். இந்த புதைக்கிறதோ, மரத்தில் மாட்டி விடுறதோ, எரிக்கிறதோ எல்லாமே கொஞ்சம் ரகசியமாக பண்ணிங்கனாக்கா நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். பிரிந்து போன நபர் எந்த மனநிலையில் இருந்தாலும் சரி, அவர் எங்கே இருந்தாலும் சரி, மனமாற்றம் அடைந்து உங்கள்கிட்ட திரும்ப வருவது உறுதி. இப்போ பார்க்க போகிற வசிய முறை ஒரு வாட்டி பண்ணாலே போதும், ரிசல்ட் அருமையாக கிடைக்கும். ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. ஆரஞ்சு கலர் பேனாக இருந்தால் நல்லது. அப்படி இல்லைனாக்கா உங்கள் கையில் என்ன கலர் பேனாக இருக்கோ அதை பயன்படுத்தி இந்த வசிய முறையை நீங்கள் செய்யலாம். மந்திரங்கள் எதுவும் ஜபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இதில் தான் இருக்கணும். கவனத்தை சிதற விடாதீங்க. பாதியில் எந்திரிக்கிறது, எந்திரம் வரையும் போது அதில் கரெக்ஷன் பண்ணுறது, ஃபோனில் பேசுகிறது, இதெல்லாம் பண்ணிங்கனாக்கா பலன் தராது. எந்த நோக்கத்திற்காக நீங்கள் பண்ணுறீங்களோ அதை நினச்சிக்கிட்டே நீங்கள் பண்ணணும். இப்போ நான் வரைஞ்சி காமிக்க போகிற எந்திரத்தை நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக ஷார்ப்பாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். நான் பிளாக் பென்னாக யூஸ் பண்ணுறேன். ஒரு நீளமான பாக்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு கோடு, கீழே ஒரு கோடு, இதுக்கு நடுவில் 2 கோடுகள் போடுங்க. நீளமான பாக்ஸ் போட்டு மேலே ஒரு கோடு, கீழே ஒரு கோடு, நடுவில் 2 கோடு போட்டுருங்க. ஃபஸ்ட்டு 786 போடுங்க. இங்கே 132, இங்கே 302, இங்கே 708, இங்கே 902, இங்கே 104, இங்கே 203. இப்படி ஃபில் பண்ணி முடிச்சப்புறம் பெயர்கள் எழுதணும். நீங்கள் முதல்ல உங்கள் பெயர் போடுங்க. உங்கள் பெயர், நீங்கள் ஆணாக இருந்தால் பின் போடுங்க, பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போட்டு உங்கள் அம்மா பெயர் போடுங்க. போட்டு முடிச்சப்புறம் இங்கே ஹூப் அப்படின்னு போடுங்க. ஹூப் போட்டு நீங்கள் விரும்பும் நபரின் பெயர், நீங்கள் விரும்பும் நபரின் பெயர் போட்டு அவங்க ஆணாக இருந்தால் பின் போடுங்க, பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பெயர் போடுங்க. ஆணாக இருந்தால் பின், பெண்ணாக இருந்தால் பின்தே போட்டு அம்மா பேர் போடுங்க. அம்மா பேர் தெரியலனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க. ஹவ்வா அப்படின்னு போடணும். இந்த இடத்துல ஹவ்வா அப்படின்னு போட்டுருங்க. அம்மா பேர் தெரியலனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க. போட்டு முடிச்சப்புறம் இதை நீங்கள் மடிச்சுக்கோங்க. இதை மடிச்சுக்கோங்க. மடிச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு நூல் யூஸ் பண்ணலாம். நீங்கள்
நூலோ டேப் யூஸ் பண்ண வேணால் ஃபுல்லாக நூலே யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் இந்த நூலால் நல்லா கட்டிடுங்க. கட்டி முடித்தப்புறம் எந்த கலர் நூலாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா கட்டி முடித்தப்புறம் இதை ஒரு பூ பூக்கிற செடியில் கட்டி தொங்க விடணும். நீங்கள் ஏதாவது ஒரு பூ பூக்கிற செடி, வாசனையுள்ள பூ பூக்கிற செடி முன்னாடியே பார்த்து வச்சுக்கோங்க. பார்த்து வச்சுக்கிட்டு அதில் போய் இதில் நீங்கள் கட்டி தொங்க விட்டுட்டா போதும், அல்லது டைட்டாக கட்டி விட்டுட்டா போதும். இம்மீடியட் ரிசல்ட் உங்களுக்கு கிடைப்பது உறுதி. அருமையான சக்தி வாய்ந்த ஒரு பழமையான வசிய முறை இது. பயன்படுத்துங்க, வெற்றி பெறுங்க. மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.